5000 ரூபாய் அறிவிச்சது சூப்பர் ஹிட். எப்படி அறிவிச்சாங்க? பிப்ரவரி மாசம் உரிமை தொகை கிடையாது, மார்ச் மாசம் உரிமை தொகை கிடையாது, ஏப்ரல் மாசம் உரிமை தொகை கிடையாது. அந்த 3 மாத உரிமை தொகையை சேர்த்து கோடை காலம் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? சொன்ன மாதிரி தேர்தல் பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு. இந்த அறிவிப்பு மூலமாக தேர்தல் பயத்தை அவர் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கிடைக்க வேண்டிய தொகையை முன்பணமா கொடுக்கிறார், அவ்வளவுதான். இவர் அறிவிச்சாலும் அறிவிக்காவிட்டாலும் ஆன்கோயிங் ஸ்கீம், தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகின்ற திட்டம் அது செயல்படுக்கும். இவர் அறிவிக்கலாலும் பிப்ரவரி மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும், மார்ச் மாசம் அந்த உரிமை தொகை அந்த மக்களுக்கு போய் கிடைக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மாசம் அந்த குடும்ப தலைவிக்கு அந்த உரிமை தொகை போய் கிடைக்கும். ஆனா இவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஏதோ மக்களுக்கு பெரிய தொகையை கொடுப்பதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஒரு கவர்ச்சிகரமா இதை அறிவிச்சு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக ஸ்டாலின் எடுத்த அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்கிறாராம். இப்பதான் கோடை காலம் வருதா? 2026 தான் கோடை காலம் வருதா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 22வது வருஷம் கோடை காலம் வந்தது, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருடம் கோடை காலம். இந்த கோடை காலத்தெல்லாம் மக்களுக்கு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் வந்த காரணத்தினால இந்த கோடையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த கோடை நிதியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதான் சூப்பர் ஹிட். திரு ஸ்டாலின் அவர்களே, சூப்பர் ஹிட். நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்துதான் சூப்பர் ஹிட். உங்களுடைய ஆட்சியில விலைவாசி விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயிட்டது, விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு மக்களுக்கு, நகர மக்கள், மாநகராட்சியில் வாழ்கின்ற மக்கள், பேரூராட்சியில் வாழ்கின்ற மக்கள், இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் வீட்டு வரி 100% உயர்வு. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா, இப்ப 2000 ரூபாய் கட்டணும். கடை வரி 150% உயர்வு. இன்னைக்கு கடையில் 1000 ரூபாய் கட்டினா அதிமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்றங்கள் 1500 ரூபாய், கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கட்டணும். அதோட ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீட்டு வரி, கடை வரி 6% உயர்ந்து கொண்டே போகும். அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் நீங்க 1000 ரூபாய் கட்டினத இப்ப 2000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டது. இப்படி குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் அதிமுக தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்பத்திற்கும் மாதந்த வருடத்து ஒரே கட்டமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக உதவித்தொகையை அறிவிச்சோம். ஸ்டாலினால பொறுக்க முடியல, பதறாரு, வாயில வடை சுடுறாரு. நீங்க தான் வாயில வடை சுடுற? 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அவ்வளவு பேர். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமோ வா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உங்கள் கனவை சொல்லுங்கள். முதல்வரின் முகத்தில் உங்கள் கனவை சொல்லுகின்றா. மக்கள்கிட்ட போய் கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தல், அதுதான் எங்களுடைய கனவு. இவ்வளவு பேர் வைப்பதிலே நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின். இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பேர் வச்சிருக்காரு. இந்த பேரில் அடங்கின திட்டம் மக்களுக்கு தெரியுமா? தீனா ஒரு பேரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அங்க போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும்.
எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. எப்படி வாயில வடை சுடுடா என்று சொன்னால் அது ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கும். அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமா திரு ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 5 ஆண்டு காலம் ஏமாற்றி கொண்டிருந்தது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக ஆட்சி செய்யல, வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். உண்மைதானே? அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி, அரசாங்கம் திமுக. இன்னைக்கு நம்மை பற்றி எவ்வளவு விமர்சனம் பேசிக்கிறார். இன்னைக்கு பத்திரிகையில பார்த்த, ஊடகத்தில் பார்த்தேன், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு போட்டியான். யோ, நீ தமிழ்நாட்டில் தான் இருக்கிற, தமிழ்நாடு எலெக்ஷனே மறந்துட்டார். அவருக்கு வேதனம், பதற்றம் அதிகமாகிவிட்டது, உளறல் எடுத்துட்டாரு, தோல்வி பயத்தில் ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஆக டெல்லியில் நடக்கல, மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் நடக்கல. இங்கே நடப்பது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல், திமுகவை வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற தேர்தல். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டிலே, அதற்காக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இது கூட தெரியாம தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்குதான். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு தாங்குமா? எங்களை எதுக்க துணிவு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. நாங்க சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்களே ஒரு மேடை போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறோம். காலத்திலே சந்திக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க தலைமையில ஏற்பட்ட பிறகு தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்று நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மக்கள் நடுநிலையோடு இருந்து தீர்ப்பை வழங்கட்டும் என்று சொன்னேன். இதுவரைக்கும் பேச்சு மூச்சே இல்லை, பேசவே முடியாது. பேசுவதற்கு எந்த சரக்கும் இல்ல. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சி, சிறப்பான ஆட்சி செய்த கட்சி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. திமுக அப்படியா கொடுத்தது? ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழகத்திலே மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். எல்லா துறையிலும் ஊழல். இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் தடையில்லாம நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு மக்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அண்ணா திமுக கட்சியால் மட்டும்தான், அண்ணா திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று, அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்றோம், மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். அதனால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பது உறுதி, உறுதி, உறுதி. இன்னொன்னு சொல்றார் அவ்வப்போது, இன்றைக்கு எடப்பாடி டெல்லியில் அடிமை, டெல்லிக்கு அடிமை, பாரதிய ஜனதாவுக்கு அடிமைன்னு. நாங்க எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை.
என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கின்ற உழைப்புக்கு நம்பி இருக்கின்ற கட்சி.